بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏக இறைவன் சாந்தி சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்துவர்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் மற்றும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வல்ல ரஹ்மான் இரஹ்மத்திக ரஹ்மர் ராஹிமீன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் நாம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை யார் அறிவோடு சிந்தித்து செயல்படக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களாக பெண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையினால் அவர் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடை வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நம்மளால் முடியாது. அது ஒரு சாத்தியமற்றதாக தான் இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்முடைய நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்மிடத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால் நஷ்குருல்லா, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு கூடிய ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளர்களையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகிறான். அந்த தூய்மைப்படுத்த விரும்புவதின் நோக்கத்தின் அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வேதங்களை வழங்கி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தூதர்களை அனுப்பினான். ஆதம் நபியில் இருந்து இறுதி நபி அல்லாஹ்வுடைய தூதர் வரை ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை மக்களிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், அதாவது தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்ல சொன்னான். ஆனால் அந்தந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எந்தெந்த காரியங்கள் செய்தார் என்பது அல்லாஹ் வரலாறாக பேசுகிறான். உதாரணத்திற்கு மூசா நபி சமுதாயம் அவர்கள் செய்த அட்டூழியங்களும் அவர்கள் செய்த அநியாயங்களும் அவர்கள் அளித்த பெருமைகளும் அவர்கள் கொண்ட கர்வங்களும் நிறைய அல்லாஹ் பேசுகிறான் யூத சமுதாயத்தை பற்றி. குர்ஆனில் அதிகமாக பேசுவது யாரை பற்றி? யூதரை பற்றி தான் நல்லா பேசுகிறான். அவர்கள் எப்படிலாம் பேசினாங்க, எப்படிலாம் செஞ்சாங்க என்பதை பேசுகிறான். அதுமாதிரி ஆதி சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு பலசாலியான மக்களாக
மலைகளை எல்லாம் குடைந்து வாழக்கூடிய மக்களாக, அப்படி ஒரு சமுதாயத்தை படைக்கவில்லை என்று அல்லாஹ் பேசக்கூடிய அற்புதமான ஒரு பலசாலியாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை படைத்திருந்தான். ஆனால் அவர்களுக்கு அறிவு இருந்துச்சா? சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்துச்சா? இல்லை, சில பேரை தவிர. ஆனால் பலசாலியாக இருந்தார்கள். ஆனால் அறிவியல் பலசாலியாக இல்லை. ஆனால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அழித்தான். வரலாறு சபா லயாரின் தமனியும் 7 இரவு 8 பகலை வெற்றி காற்றை கொண்டு, அது மரடு காற்றை கொண்டு சூறாவளியாக சுற்றி அழித்தான் என்பது வரலாறு. அதுமாதிரி லூத் நபி சமுதாயம் மோசமான ஓரின சேர்க்கையை அந்த சமுதாய மக்கள் எல்லோரும் செய்தார்கள். அவர்களுக்கு என்னது? அறிவில்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. மனையச்சின்படி என்ன செஞ்சாங்க? செய்தார்கள். ஆனால் லூத் நபி என்ன செஞ்சாங்க? வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயப்பட தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று அந்த மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. அந்த சமுதாயம் அலட்சிய போக்கில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த லூத் நபியை மறுத்தார்கள், வெறுத்தார்கள், அநியாயக்கரும் பண்ணினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த சமுதாயத்தை கல்மழை கொண்டு அழித்தான். அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சான்? கல்மழை கொண்டு அழித்தான். அது பேரிடம் முழக்கத்தை கொண்டு அழித்தான். அந்த ஊரை என்ன செஞ்சான்? அப்படியே திருப்பி போட்டு என்ன செஞ்சான்? அழித்தான். வரலாறு இது மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. குர்ஆன்ல நிறைய வரலாறு இருப்பது தெரியும். இப்போ இந்த வரலாறு வந்து நிறைய படிப்பினை பெறக்கூடிய நம்ம மொத்தமாக ஒரு அற்புதமான சமுதாயமாக, சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நாம் தான் இருக்கிறோம். அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், சமுதாயங்களிலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். சரி, சிறந்த சமுதாயம் என்பதற்கு என்ன காரணம்? என்ன சொல்ல விரும்புகிறான்? என்னதான் அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல? காரணத்தை சேர்த்து சொல்றான். என்ன காரணத்தை சேர்த்து சொல்றான்? சமுதாயங்களிலே நீங்கள் சிறந்த சமுதாயம். என்ன காரணம் தெரியுமில்ல? நீங்கள் தான் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கீங்க. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்க தான் இருக்கிறீங்க. அதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று பேசுகிறான். ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரை. அப்ப எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு நபிமார் இருக்கிறாங்க. சில பேருடைய வரலாறை தான் நல்லா பேசுகிறான். ஆனா பல பேருடைய வரலாறை அல்லாஹ் பேசல. அப்ப எவ்வளவு சமுதாயங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதராக, உம்மத்துகளாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயமாக நாம் இருக்கிறோம்ல, நாம் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதை விட சிறப்பாக கூடுதலாக இருக்கிற சமுதாயங்கள்ல இருக்கிற மக்கள்ல எத்தனாயிரம் கோடி பில்லியன் மக்கள், அவ்வளோ ஆயிரம் கோடி பில்லியன் மக்கள்ல ஒரு அழகான ஒரு காளை மாடு, அந்த காளை மாடு கண்ணங்கரையில் கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கிறது. அதில் ஒரே ஒரு புள்ளி, வெள்ளை புள்ளி, ஒரு டாட், ஒரு புள்ளி. அந்த புள்ளி வெள்ளை புள்ளி. அப்ப ஆதரமை மக்கள்ல எவ்வளோ சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காளை மாட்டில் எவ்வளவு முடிகள் கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோவுடைய அந்த அளவுக்கு என்னது, அவ்வளவு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம் ஒரே ஒரு என்னது, ஒரு டாட் வச்சா, ஒரு புள்ளி வச்சா, எப்படி ஒரு விரலால் வைக்கிறோம் நம்ம, ஒரு கருப்பு ஃபுல்லா அதில் விரலால் ஒரு வெள்ளை வைக்கிறோமாங்க, அந்த வெள்ளை எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த சமுதாயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்ம. பாருங்க. அப்ப நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு சின்ன வெள்ளையோடைய புள்ளி அளவுனா, மொத்தத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எத்தனாயிரம் கோடி மில்லியன் மக்கள், அவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்து அதுல பாதி பேர் தான், 50% தான், 50% தான் சொத்துக்கு போவாங்க. நம்ம ஆஃப்டர் ஆல் நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒரே ஒரு வெள்ளை புள்ளி தான். இதுல எவ்வளவு பேரு? 50%, பாதிக்கு பாதி நம்ம சொர்க்கத்துக்குள்ள போவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எவ்வளவு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பாக்கியம் வழங்கியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாக்கியம், அதுவும் இறுதி நபி, நம்முடைய நபி
மறுமையினால் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நபியாக இருக்கிறார்கள். அது நமக்காக பிரத்தியமாக ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காகவே வச்சிருக்கிறாங்க. அது மறுமையினால் கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, வேண்டி கேட்பாங்க. நமக்காக, நம்முடைய மொத்த சமுதாய மக்களுக்காக கேட்பாங்க. இப்போ என்ன செய்தினா, இந்த ஒரு முன்னுரையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாக்கியம் நிறைந்த ஒரு சமுதாயம் இருக்கிறோம் நம்ம. அதில் குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா, நன்மை ஏவி தீமை தடுப்பார்கள். இப்போ தலைப்பு என்ன தெரியுமில்ல? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்படி ஒரு இது கேட்டிருக்கீங்க யாராச்சும்? இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமில்ல? இந்த வருமுன் காப்பும் அப்படின்னு ஒன்று இருக்குது. காற்றுள்ள போய் தூற்றிக்கொள் இப்படி இருக்குது. இந்த உலகத்தில் காற்று இருக்கிற, காற்று என்பது அழகான ஒரு தமிழ் சொல். ஆனால் நடைபோக்கிற காற்று இருக்கா, காற்று அடிச்சு அப்படின்னு கேட்போம் நம்ம. சரிங்களா? இந்த காற்று மனிதனுக்கு அவசியம் என்னது? உயிர் வாழ்றதுக்கு. உயிர் வாழ்றதுக்கு முக்கியமாக என்னதுங்க? காற்று தேவை. காற்று இல்லைன்னா மனுஷன் என்ன செய்வான்? மொத்த போயிடுவான். அதுதான் ஆக்சிஜன் இருக்கு, அதுதான் எல்லாமே இருக்குது, எல்லாமே அதுதான் இருக்குது. இப்போ இந்த காற்று மூலியமாக நாம் என்ன தூற்றிக்கொள்ள வேண்டும்? ஒரு விவசாயி ஒரு நெற்கதிரை என்ன செய்கிறார்? போடுறாரு, அறுவடை செய்கிறார். அது எல்லாம் எல்லாம் கலந்து இருக்குது. அதே மாதிரி எள்ளு மொத்தத்தில் எல்லாம் வச்சுங்களேன். அதை அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், காற்று எந்த பூ கிடைக்குதோ அந்த காற்று அடிக்கும் பொழுது ரெடியாக இருப்பாங்க. முரத்தை கையில் வச்சுப்பாங்க. முரத்தில் கை வச்சுக்கிட்டு காற்றடிக்கும் என்ன செய்வாங்க? பெண்கள் அப்படி இப்படி என்ன செய்வாங்க? ஆட்டுவாங்க. ஆட்டும் போது என்ன ஆகும்? நெற்கதிர்கள் எல்லாம் தண்ணியாக என்ன செஞ்சிடும்? உளுந்துரும். அந்த தூசி வேஸ்ட்டு தேவையில்லாத என்ன செய்யணும்? ஒதுங்கி போயிடும். தெரியுது நான் சொல்றது? பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்போ என்னது? எல்லாம் ஒதுங்கி போயிடும் நமக்கு. அப்போ ஒரு காற்று அடிக்கும் பொழுது அந்த காற்றை முறையாக உபயோகப்படுத்திக் கொள்வார்கள், நன்மைக்காக, நமக்காக. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காற்று அடிக்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். காற்றடிக்கும் பொழுது நமக்கு தேவையானதை அடைந்து கொள்வதற்காக அந்த காற்றை எப்படி நம்ம ஒரு விவசாயி, அது பெண்கள் ஆண்களும் காத்தடிக்கும் போது இப்படி என்ன செய்வாங்க? அந்த தூசியெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த காற்று எல்லாம் பண்ணி அதை தேவையான நெற்பணிலாம் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்த வாய்ப்பு இருக்குல்ல, என்னென்ன வாய்ப்பு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான்? என்னென்ன வாய்ப்பு வழங்கியிருக்கிறான்? ஒரு நாளை குளித்திருக்கிறான். இந்த மனிதன் ஒரு 30 ஆண்டுகள் வாழ்வார், இந்த மனிதர் 50 ஆண்டுகள் வாழ்வார், இந்த மனிதர் 70 ஆண்டுகள் வாழ்வார் அப்படின்னு வச்சுங்க. சராசரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆண்டுகள் என்ன? என் சமுதாய மக்கள் 60லிருந்து 70 உயிர் வாழ்வாங்களாம். என்னுடைய சமுதாய மக்கள் 60லிருந்து 70 வரை உயிர் வாழ்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா இல்லையா? இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 30, 35, 40, 20, 25 இருந்து என்னது எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. 25 வயசு பையன் ஹார்ட் அட்டாக், 18 வயசு பையனுக்கு கேன்சரு, 14 வயசு பையனுக்கு கேன்சரு, எல்லாம் பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தெரியுது நமக்கு. அப்போ 60லேருந்து 70. சரிங்களா? இப்போ 60லேருந்து 70 என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அதையும் நம்ம எடுத்துப்போம். 70 வயசுக்குள்ள அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது புத்திசாலித்தனமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கணுமா இல்லையா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுமா இல்லையா? நாம் உயிரோடு இருக்கும் பொழுது, நாம் இந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த சுவாசம் நம்மளை முடிக்கிறதுக்கு முன்னாடி, அல்லாஹ் நம்முடைய ரூகை கைப்பற்றுவதற்கு முன்னாடி, அல்லாஹ் நம்முடைய காற்றை நிப்பாட்டும் வரை நம்ம என்ன செய்யணும்? இந்த காற்றை சுவாசத்தை கொண்டு இந்த பூமியில் அல்லாஹ் நம்மளை வாழ வைக்கிறான்ல, இந்த காற்றை கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை தூற்றிக்கொள்ள வேண்டும். என்னது? உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையை நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டு நாம் மறுமையில நன்மை அடைவதற்கான, சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறையை செய்யணும். இதை யார் செய்கிறாங்களோ அவர்கள் மறுமையில் அதுக்கான கூலி. இதற்கு என்னதான் இருக்குது? இது சம்பந்தம் அல்லாஹ் இது பேசுகிறானா? அல்லாஹ் இது பேசுகிறானா? பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்களே ஈத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஃபல்யன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகாத்தின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் மறுமைக்காக சொர்க்கத்திற்காக எந்த மாதிரி காரியங்களை செய்யணுமா நன்மைகளை செய்து தினந்தோறும் நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வையுங்கள். யார் சொல்றாரு? உங்களுக்கு இந்த உலகத்தில் வணங்கி இருக்கிறானே, இந்த வாழ்நாள் இருக்குல்ல, இறை நம்பிக்கை கொண்டிருக்கீங்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டு என்ன செய்யுங்க, காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்மைகளை தினந்தோறும் அனுப்பி வையுங்கள். மறுமைக்காக சேகரிச்சுங்க, சம்பாரிச்சுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வசனம் இருக்கா இல்லையா? சூரத்துல் ஹஷ்ர்ல கடைசி வசனம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் செய்வதை, நீ இந்த பூமியில இந்த உலகத்தில் என்னென்னலாம் பண்ணுற, என்னெல்லாம் செய்யற, எல்லாத்தையும் நான் நன்கு அறிந்தவன். நீ செய்யறத நான் பார்க்கிறேன், நான் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இப்ப சிறந்த சமுதாயம் எதற்கு? நன்மை எவி தீமை தடுக்கணும், நன்மை எவி தீமை தடுக்கணும். அல்லாஹ் என்ன பேசுகிறான்? நீ தினந்தோறும் என்ன செய்ய, நன்மைகளை கொள்ளடித்து எனக்கு அஞ்சு கொண்டு கரெக்டா வாழ்ந்துரு. நிறைய நன்மைகளை முற்படுத்தி அனுப்பு. சேகரிச்சு என்ன முற்படுத்தி என்ன, உனக்கு இந்த உலகத்தில் டயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு மரணத்தை கொடுப்பதற்கு முன்னாடி முற்படுத்திக்கப்பா, நன்மைகளை கொள்ளடிச்சு சேகரிச்சுக்கப்பா என்று அல்லாஹ் பேசுறானா? அடுத்தது அல்லாஹ் சூரத்துல் பக்ரால பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்களோ, இந்த வசனத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்பிக்கும் மிம்மா ரஸக்னாஹும் மின் கப்லி அன் யாதி யௌமுல்லாஹ் பையுன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமீன். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த நட்போ ஃப்ரெண்ட்ஷிப், எந்த பரிந்துரையோ ரெக்கமெண்டேஷன், எந்த நட்போ எந்த பரிந்துரையோ அப்படி எது நடக்காதுல்ல, அந்த நாள் எது நடக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க. எந்த நட்போ பரிந்துரையோ பேரமோ, நட்பு என்பது ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் நண்பா, நான் உனக்காக இதை வேலை செய்வேன் நண்பா, என் உயிர் வேணுமா எடுத்துக்க. சில பேர் அல்ல, நான் வசதி நல்ல காசு இருக்கு, இந்த வச்சுக்க, உனக்கு எல்லா உதவி செய்கிறேன். அந்த நாளில் எந்த நண்பன் வர மாட்டான், எந்த உதவி செய்ய மாட்டான். உனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றேன், பரிந்துரை பண்றேன், என்ன வேணும் இந்த உலகத்தில் எல்லாம் செய்யறேன், நான் வந்து நிற்கிறேன். அந்த நாளில் எந்த நண்பன், யாரும் மனைவியோ தாய் தந்தையோ பிள்ளைங்களோ சொந்த பந்தமோ யார் என்ன செய்ய முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது. அந்த பரிந்துரை நடக்காது என்று அல்லாஹ் பேசுகிறான். மூணாவது என்னது? பேரம். என்ன பேரம்? நீ உனக்கு இது தந்துடுற, என்னது, இந்தா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எனக்கு சொக்கத்துக்கு ஒரு அல்ல நடக்குமா? இந்த உலகத்துல பேரம் பேசலாம். என்ன பேரம் பேசலாம்? வா இது எவ்வளவு, இது எடுத்துக்க, இது இங்கே ஓகே ஆகும். ஆனால் மறுமை நாளில் எந்த பேரம் பேச முடியும் அல்லாஹ் பேசுகிறான். எந்த நட்போ எந்த பரிந்துரையோ எந்த பேரமோ அங்கு நடக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடி ரசக்கலாம், உனக்கு வணங்கி இருக்கிறேன்னு, உனக்கு நான் கொடுத்துருக்க சொத்து சுகம், உங்க கையில காசு பணம் கொடுக்குறேன்னு, டெய்லி சம்பாதிக்கிறீங்களே, நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்களே, வீட்டில் நிறைய நகைகளை வச்சிருக்கீங்களா இல்லையா, நிறைய பொருள் வச்சிருக்கீங்களா இல்லையா, பேங்கில் நிறைய பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா, டெய்லி நிறைய உங்களுக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுக்குறேனே, உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அந்த வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலிருந்தும், அனைத்து பொருளாதாரத்திலிருந்தும், அல்லாஹ் வழங்கக்கூடிய அனைத்து நியாமத்திலிருந்தும், அனைத்து பரக்கத்திலிருந்தும் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நட்போ பரிந்துரையோ பேரமோ நடக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னாடி, நீ மரணிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய், நன்மையை கொள்ளடிச்சுக்க, முற்படுத்தி அனுப்பி என்று அல்லாஹ் பேசுகிறான்.
நிறைய வசனங்கள் இருக்குது மாதிரி. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி, இதுதான் முக்கியமானது, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் எல்லாம் என்னது? காத்து தான், சுவாசம் தான். சுவாசத்தை அல்லாஹ் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணுமா? தூற்றிக்கணும். அல்லாஹ் நம்முடைய உயிர் மூச்சு இருக்குல்ல, நம்முடைய சுவாசத்தை அல்லாஹ் மலக்குல் மௌத்தை வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த சுவாசம் இந்த உடம்புல இந்த உலகத்தில் இருக்கும் வரை என்ன செய்யணும்? நன்மையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையை கொள்ளடிச்சுங்க, முற்படுத்துங்க, சொர்க்கத்துக்காக மறுமைக்காக அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? பேசுகிறான். சகோதர சகோதரி, ஆனால் அறிவாளி நம்மளாம் முட்டாளா அறிவாளியா? நம்மளாம் முட்டாளா அறிவாளியா? சொல்லுங்க. நம்ம அறிவாளி முட்டாளி சொல்லுங்க. முட்டாளா அறிவாளியா? அறிவாளி. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நான் சொல்லல, நான் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமில? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். நஹ்னு முஸ்லிம், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். நஹ்னு முஸ்லிம், நம்மளாம் முஸ்லிம். அல்லாஹ் பேசுகிறான், நம்மளாம் முஸ்லிம். அல்லாஹ் ஏற்றிருக்கிறோம், ஒரு கடவுளை ஏற்றிருக்கிறோம், ஒரு இறைவனை ஏற்றிருக்கிறோம். வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ், அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ஏற்றக்கூடிய எல்லோருமே அறிவாளி. அல்லாஹ் நமக்கு சிந்திக்கிற ஆற்றல் கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன சிலைகளை வணங்குறோமா? இருக்கிற மிருகங்களை வணங்குறோமா? மர செடி கொடிகளை வணங்குறோமா? கண்டதெல்லாம் கடவுளுங்கிறோமா? இல்லை. நாம் அல்லாஹ் வணங்குகிறோம், அல்லாஹ் ஏற்றிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஏற்றக்கூடிய நம்ம எல்லாம் புத்திசாலி, அறிவாளி. இந்த அறிவை கொண்டு என்ன செய்யணும்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அதற்கான வழிமுறை என்ன? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்படணும். அல்லாஹ் ஒரு கட்டளையிடுகிறான், அல்லாஹ் ஒரு கட்டளையிடுகிறான். கட்டளை இட்டவன கட்டுப்பட்டேன் என்று யார் கட்டுப்படுகிறாரோ அவர் அறிவாளி, அவர் புத்திசாலி, அவர் இந்த உலகத்தை நிறைய ஜெயிச்சிருவாரு. அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கட்டளை இட்டான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான். உடனே இப்ராஹிம் என்ன சொன்னார்? அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டவன் என்று இப்ராஹிம் சொன்னார். சொன்னாங்க இல்லையா? இப்ராஹிம் முழுமையாக கட்டுப்பட்டாங்க. ஒரு விஷயத்திற்கு கூட சோட போகல. இப்ராஹிம் நபி ஒரு விஷயத்துக்குள்ள சோட போகல. தன்னுடைய குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க விஷயமாக சரி, யாரும் இடத்துல என்ன செய்யல, சோட போகவே இல்லை. அவர் ஒருபோதும் இணை வைப்பாளராக இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அவர் ஒருபோதும் என்னது? இணை வைப்பாளராக இல்லை, முழுமையாக அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்தார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? பேசுகிறான். நம்முடைய நிலைப்பாடு, மனைவி அழுதுட்டான், ஒரு திருமணங்க, ஒரு வரதட்சணை திருமணம் நடக்குது, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக திருமணம் நடக்குது, எங்கள் அண்ணன் வீட்டு திருமணம், என்னை மாமா வீட்டு திருமணம், என் மனைவி சொந்தக்காரங்க வீட்டு திருமணம், சரிங்களா? இப்படி என்னது திருமணம் சொல்லிட்டு என்ன செய்யணும்? அப்படியே இறங்கி போயிடும். நம்ம இதுதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதா? சொல்லுங்க. இதா முழுமையாக இந்த உலகத்தில் முழுமையாக என்ன செய்யணும்? கட்டுப்படணும். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்குல்ல, இந்த இஸ்லாத்தின் மார்க்கத்தில் அறகுற வேக்காடு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களோ, இதுக்குள் உள்ள நுழைஞ்சிரு, சில்ம காஃபா. என்னது? இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் உள்ள முழுமையாக நுழைஞ்சிருங்க. என்னது? இஸ்லாத்தில் உள்ள நீங்கள் முஸ்லீமாக மூமினாக முழுமையாக நுழைஞ்சிரு. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுக்காத. ஏகத்துவாதியாக தௌஹீத்வாதியாக இந்த உலகத்திலிருந்து இஸ்லாத்தில் முழுமையாக என்ன செஞ்சிரு? நுழைஞ்சி ஒழுங்காக எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மறைச்சு மறுமையில் வா. இறுதியில் ரப்பிக்க ராதியத்தின் மருதிய ஃபதுகுலி ஃபீ இபாதிஹி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய பொருத்தத்தோடு திரும்பி வா. ஃபதுகுலி இபாதி, நல்லடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துக்க. வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்தில் ஜாலியா பிரவேசி, ஜாலியா சந்தோஷமா இரு. சூரத்தில் ஃபஜ்ர் அல்லாஹ் பேசுகிறான்.
சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் என்ன செய்றான்? பேசுகிறான். அன்புமிக்க சகோதரிகளே கவனமாக இருங்க. நல்ல உடல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். 20 வயசு வாலிபர்கள், 25 வயசு வாலிபர்கள், 30 வயசு வாலிபர்கள், 40 50 வரலையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். உடல் ஆரோக்கியம், நல்ல தெம்பு திராகத்தமாக இருக்கிறோம். இறைவனை வணங்குறோமா? 5 நேர தொழுகை நிலைநாட்டுறோமா? ஜமாத்தோடு தொழுகிறோமா? நன்மையை தீமையை தொழுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பாதை என்ன பண்ணி செஞ்சிருக்கோம்? நம்ம மக்களத்தில் போய் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கோம்? நம்ம நபிமார்களும் சத்திய சஹாபாக்கள் எல்லாமே எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய இருந்த தோழர்கள் எல்லாமே இந்த ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். நன்மையை தீமை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே நன்மையை தீமை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பரிவீதாக பண்ணார்கள். அல்லாஹ்வுடைய மறுமையினாலே புரிந்து கொள்வான். நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்றோமே, தௌஹீத்வாதிகளா வாழ்றோமே, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன பண்ணி விட்டுக்கிறோம்? சிந்திக்கிறோமா இல்லையா? சம்பாதிக்கிறோம், 24 மணி நேரம் சம்பாதிக்கிறோம். அவருடைய வியாபாரத்தின் அடிப்படையில் 24 மணி நேரம் சம்பாரிச்சு நம்ம என்னமோ நிறைய சம்பாரிச்சு காசு சேர்த்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் நகமாக போட்டு சாப்பாடு, காரு, பங்களா, ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறோம். இதனுடைய வாழ்க்கை இதுதான் எனக்கு என்னது சுகத்தை கூட நினைக்கிறேன். இல்லை, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுங்க. அது ஒருபுறம் இருக்க, ஆனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கானோ அந்த கட்டளை நன்மையை தீமை தடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை மக்களிடத்தில் போய் சொல்லணும். அது இல்லை. சரி, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க. ஒரு சுய பரிசோதனை பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, நன்மையை தீமை தடுக்குது ரெண்டாவதாக இருக்கட்டும். நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா, என்னை பார்த்து நானே கேள்வி கேட்கிறேன். நான் ஒழுங்கா இருக்கிறேனா? நான் நல்லவனா கெட்டவனா? அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறி செய்கிறேனா இல்லையா? இல்லை ஒழுங்கா இருக்கிறேனா இல்லையா? அல்லாஹ் 5 நேரம் தொழுகை கடமையாக்கிட்டான். அந்த தொழுகை நிலைநாட்டணும். ஒழுங்கா தொழுகிறேனா? தான தர்மம் செய்ய சொன்னான், தான தர்மம் செய்கிறேனா? அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்துக்கிறோம்? அண்டை வீட்டாரோடு இலக்கமாக அன்பாக நடந்துக்கிறோமா? சொந்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழணுமே. சொந்த பந்தம் இருக்கலங்க, அந்த உறவோடு சேர்ந்து வாழணும்ல. அந்த சேர்ந்து வாழ விஷயத்தில் ஒழுங்கா இருக்கிறோமா? இல்ல, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை இருக்கல, பேருகுபாரம் இருக்கல, உங்களுடைய தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய பேருகுபாரம், அந்த பேருகுபாரத்தில் ஒழுங்கா நடக்கிறோமா? எங்க அம்மாவுக்கு நான் கரெக்டாக பணிவிடை செய்யறேனா? எங்க அம்மாவை கடைசி வரலையும் அழகான முறையில் அவங்க மனம் கோடாத வண்ணமாக அவங்களை நோவினை செய்யாம, திட்டாம, ஏசாம, அவங்களுக்கு குழந்தை போல தாய் தந்தையை பாதுகாத்து அவர் இறக்கும் வரை அவர் செய்ய வேண்டிய கடமை செய்யறனா? இல்ல. மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கடமைக்கு செய்ய வேண்டிய கடமை, இதில் கடமைகள்ல எல்லாம் கோட்டை தான். அப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா, அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குங்க. இத்தக்குள்ளா அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். நம்முடைய லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பொட்டு போயிடும். அது எந்த இன்னைக்கு கூட இருக்கலாங்க, இன்னைக்கு கூட இருக்கலாம். திடீர்னு உயிர் போயிடுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் உயிர் போனால் என்ன? அல்லாஹ்வுக்கு ஒரு கணக்கில்ல. அவன் நிறைய என்ன செய்வான் மறுமை நாளில். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மறுமை நாள் சொர்க்கத்துக்கு போற யாரு தெரியுமில? 1000ல் 1. என்னது? திசாமிய ஓ திசா திசைன் இதுக்குள் ஓ திசாமிய ஓ திசா திசைன் என்னது? இதுக்குள் 999 நரகத்துக்கு 1 சொர்க்கத்துக்கு போமா. கணக்கு பார்த்துங்க. ஆதமே அல்லாஹ் கூப்பிடுவாங்க, வா ஆதம் இங்க வா, உன்னை மக்கள்ல 1001 சொர்க்கத்துக்கு அனுப்பு, 999 எங்க அனுப்பு? எங்க பார்த்துங்க. அப்ப என்ன கணக்கு இது? ஒரு 1000ல் ஒருத்தனாக இருக்கணுமா இல்லையா? 1000ல் ஒருத்தியாக இருக்கணுமா இல்லையா? அதுக்கான முயற்சி என்ன? அதுக்கான செயல்பாடு என்ன? இல்லை. நம்மிடத்துல எல்லாம் இருக்குது, காற்று இருக்குது, தூதிக்கு தெரியல. அல்லாஹ் வாழ்க்கை கொடுத்துருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், செல்வத்தை கொடுத்துருக்கிறான். இதை முறைப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? நன்மைகளை கொள்ளையடித்து தூற்றிக்கொள்ளாமல் அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையை சென்று கொண்டே ஒரு நாள் மறைச்சிடும். ஒரு நாள் மறைச்சிடும். நம்ம மரணிச்சு ஒரு பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஆனால் ஜும்மா முறையில் பொறுத்தவரையும் ஒரு செய்தி பேசுறது ஓடிட்டு இருக்குதுங்களா?
ஒரு செய்தி தான் இப்போ சொல்லப்பட்டிருக்குது, சில செய்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நேரம் ஓடிடுச்சு. என்ன காரணம்? நிறைய செய்திகள் இருக்கிற அர்த்தம். இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். உரை கேட்குறீங்க, உரை கேட்டு போறீங்க, சற்று கவனமாக சிந்திங்க. இன்னைக்கு பேசப்பட்டுச்சு செய்தி, ஒரு 3-4 வருஷம் குர்ஆன் வசனங்கள் பேசப்பட்டிருக்குது. அல்லாஹ் இதை பேசுகிறான், ஏன் சொல்றான்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? காற்றுள்ள போய் தூத்திக்கணும். இப்ப அல்லாஹ் நம்மளை உயிரோட வச்சிருக்கோம், ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம். அதற்கான முயற்சிக்கு நம்ம செய்யணும். செய்யலனா படுக்கி போயிட்டோம்னா அல்லாஹ் ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்தான். படுக்கைக்கு போயிட்டோம், நடக்க முடியல, முதுகுத்தண்டிலேருந்து ஒரு நரம்பை பிடிச்சிட்டான். சரியா? படுக்கையில் இருக்கும். மழை ஜலம் கழிச்சுக்கிட்டு, மழை ஜலம் இடுப்புக்கு கீழே மழை ஜலம் கழிக்கிறது தெரியல. மனைவி என்ன செய்கிறாங்க? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வாங்க. அவங்களும் எவ்வளோ காலம், எத்தனை வருஷம் செய்வாங்க, எத்தனை வருஷம் பண்ணுவாங்க? அப்போ அந்த இடத்துல அழுதுகிட்டு, அல்லாஹ் நான் எந்திரிச்சு ஒன்று வணங்கியிருக்கணுமே, தொழுதுருக்கணுமே, நம்ம நன்மையை தீமையை தொழுதுருக்கணுமே, அல்லாஹ் ஒருவன் என்று இந்த ஏகத்துவக்குரிய மாற்று சொல்லியிருக்கணுமே, சொந்த பத்து சொல்லியிருக்கணுமே, இதெல்லாம் பாவங்க இணைவிக்காக சொல்லியிருக்கணுமே அப்படின்னு எங்க படுக்கைக்கு போன பிறகா ஒரு பிரயோஜனம் இல்லை. போகிற வண்டியில் அடிபட்டோம், 2 கால் போயிடுச்சு, என்ன செய்வீங்க? இன்னைக்கு திடீர்னுங்கிறோம் கேன்சருங்கிறாங்க, திடீர்னு மஞ்சக்காமால பொட்டு போயிட்டு இருக்கிறது உயிருங்க. அப்போ என்ன காரணம் என்றால் நம்ம இருக்குது, நம்முடைய நாக்கு சூப்பராக நாக்கு இருக்குது. இந்த நாக்கை கொண்டு இறைவனை புகழலாம், இறைவனை திக்ர் செய்யலாம், நன்மையை தீமை தடுக்கலாம். இந்த நாக்கு நரம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ சமீபத்தில்ங்க நல்லா பேசியிருந்தாருங்க, திடீர்னு பேச்சு வச்சுன்னா பேச்சு கட் ஆயிடுச்சு. உண்மை சம்பவம். இப்போ இங்கே தான் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் தான் ஒருத்தருக்கு பேசிட்டு இருந்தார், திடீர்னு பேச்சு வரல. ஏன்னா டாக்டர் செக் பண்ணுறான், அதை செக் பண்ணுறான், இல்லை. என்ன காரணம்? காரணம் என்னங்க? அல்லாஹ் நான்னா எதை வேணால் செஞ்சிருவான். ஆனால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாம் இந்த நேரங்களை, அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்புகளை முறையாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலேயே, உலகத்தில் பல பேர் கால்கள் 2 கால்கள் இல்லாமல் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு காலில் நின்று தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் எந்திரிச்சு ருக்கு போக முடியாமல், சரியா செய்ய முடியாமல் சிரமப்பட்டு நின்று வணங்கி தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டேங்கிறோம், பிரார்த்தனை செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் ஊமைகள், பேச முடியாத சகோதரர்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் சைகையில பேசுறாங்க. எப்படி? அழுது சைகையில பேசக்கூடிய, ஊமையா இருக்கக்கூடிய சைகையில கேட்கிறாங்க, பேசுறாங்க. கண்ணு தெரியாதவங்க பள்ளிவாசலுக்கு தட்டு தடுமாறி வந்து என்ன செய்யறாங்க? இருட்டு தான் எல்லா தொழுகைக்கு என்ன செய்யறாங்க? தட்டு தடுமாறி வந்து பள்ளிவாசல கண்ணு தெரியாத சகோதரர்கள் அல்லாஹ் வணங்குறாங்க. அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்துருக்குறான், காது கொடுத்துருக்குறான், வாய் பேசுகிறோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ரொம்ப திலகாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் வணங்க மாட்டேங்கிறோம்? மறுமை நாளில் அல்லாஹ் 2 கண்டைக்கால் விரிப்பான். கண்டைக்கால் விரிக்கும் போது மக்கள் நம்மளாம் சரியா செய்வான். பல பேரால செய்ய முடியாது. அப்படியே விரச்சி கட்டமாக இருக்குமா, கட்டைமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சூரத்துல் கலம்ல பேசுறான். சூரத்துல் கலம்ல ஹதீஸ்ல ரசூல் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்றான்? சூரத்துல் கலம்ல பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? அந்த நாளில் அவங்களாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. காரணத்தை சொல்கிறான். ஏன்னா இந்த உலகத்தில் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தார்கள். பாருங்க குர்ஆன் வசனத்தை பாருங்க. அவர்கள் இந்த உலகத்தில் திடகாத்திரமாக இருந்தார்கள், ஆரோக்கியமா இருந்தாங்க, தெம்பு திடகாத்திரம் எல்லா வசதி எல்லாம் இருந்துச்சு. அவங்களிடத்தில் ஹையல சலா, தொழுகையின் பக்கம் மாறுகள் என்று அழைக்கப்பட்டுச்சு. ஹையல் ஃபலா, வெற்றியின் பக்கம் மாறுகள் அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் கர்வத்தாலும் திபுராலியும் அவர்கள் தொழுகைக்கு வரல, சைதா செய்ய வரல என்று அல்லாஹ் சொல்றாங்க. சூரத்துல் கலம் தீர்த்து பாருங்க. அன்புமிக்க சகோதரர்களே, உண்மையிலே பாருங்களேன். கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறேன். நம்ம நினச்சிட்டுருக்குறோம், எனக்கு மனைவி இருக்கிறா, குழந்தை இருக்குது, எல்லாம் பார்ப்பாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம வாழும் பொழுது நிறைய சம்பவம் பார்க்குறேங்க. உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிற ஒருத்தங்க, ஒரு தாய் தந்தையர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. திடீர்னு பையன் என்ன செய்தான், ஹார்ட் அட்டாக் மொத்தம் போயிட்டான். இன்னொரு பிள்ளை மொத்தம் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா புருஷன் 2 பேர் வயசாகி போச்சு. அவருக்கு முடியல, அவரும் எப்படி என்ன செய்ய வேலை பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, ஏழை கஷ்டப்படுறாரு, சித்தி போடுறாரு, அவரால் என்ன முடியல, ரொம்ப முடியாத போயிறாரு, அவரும் பார்த்தா போயிடுறாரு. கடைசியில் அந்த ஒரே ஒரு பெண்மணி
அந்த தாய் அவங்கள பார்க்கறதுக்கு யார், சொந்த பந்தத்தில் யாரும் கிடையாது. ஒரு சின்ன குடிசை வீடு, சின்ன வீடு, அதில் உட்காந்தே கிடக்கிறாங்க. யாராவது சோறு கொண்டு கொடுத்தா சாப்பிட்றாங்க. இப்படியே காலம் ஓடுது. சரியான பராமரிப்பு இல்லை. அவங்க குளிக்க வைக்கிறது யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு பழைய வீட்டை கிடக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரே வாடை. அவங்களை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஈ முக்குது, எங்கே பார்த்தாலும் புண்ணு வந்துடுச்சு. இந்த நிலைமையில் உங்களுக்கு யாருக்காச்சும் ஒன்று எப்படி ஏற்பட்டா, நமக்கு ஏற்பட்டா நம்மளால் தாங்க முடியுமா சொல்லுங்க? அல்லாஹ் இப்படி நம்மளை விட்டுட்டா, அல்லாஹ் நம்மளை இப்படி விட்டுட்டா நம்மளால தாங்க முடியுமா சொல்லுங்க? தாங்க முடியுமா? விடமாட்ட நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சோதிக்க விடமாட்ட நினைக்கிறீங்களா நீங்க? ஆனால் அந்த மாதிரி ஒரு பெண்மணி, அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் அப்படி உருவாக்கி செஞ்சுங்கன்னா அதை விட ரொம்ப என்னது மன உளைச்சல், கவலை உண்மை இல்லை. அப்படியே ஒரு வாடையில் அப்படி கடக்கும் பொழுது அப்படி ஒரு பெண்மணியை பார்த்தேங்க. ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். என்னம்மா இப்படி இருக்குது? போய் பார்த்தா என்ன மாட்டிருக்குது தெரிஞ்ச போதே எனக்கு, தம்பி ஜாஃபரு, எனக்கு ஒரு ஏழு செய்யணும், நான் மௌத்தா போயிட்டா நீங்கள் தான் எடுத்து போடணும். அதை செஞ்சிரு தம்பி அப்படிங்கிறாங்க. என்னண்ணா? ஏன்னா ரொம்ப சிந்திக்கணுங்க. நாட்டுக்கு இல்லை, அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சிருக்கானா, நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு இருந்தது. தொழுதாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசிங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நன்றி செலுத்துவதற்காக தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க? ஐஷாவே, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அண்ணே ஐஷா கேட்குறாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய மின்பன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாசியா இருக்கிறீங்க, இப்படி கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுகிறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐஷாவே, நான் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நம்ம என்ன நன்றி செலுத்துறோம், என்ன பண்றோம்? ஆனால் அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கிவிட்டால் அனாதை பிணமாக உடம்பு ஃபுல்லாக சீல் வச்சு கையெல்லாம் புண்ணு வந்து எல்லாம் பண்ணி ஒரே வாடை அடைச்சி ஈக்கள் எல்லாம் வைக்கி அப்படி போடுமா? அப்படி இருக்கணுமா? யாரும் உணவு கொடுக்காமல் கிட்ட நெருங்காமல் பசியிலேயே பட்டினிலே கடக்கு சாவது தெரியுமா? பட்டினி சாவி தெரியுமா உங்களுக்கு? வயிறெல்லாம் ஒட்டி போய் தினந்தோறும் பசியிலே வயிறம் ஒட்டி போயிடுங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு போய் கேளுங்க. கேன்சர், வாயில் கேன்சர் இருந்துச்சுங்கன்னா, கேன்சர் பேஷண்ட் வாய் ஃபுல்லாக புண்ணாச்சுன்னா நினைக்கிறீங்க, குடல்லாம் வெந்துருங்க. அது எப்படி இறக்கலாம் நினைக்கிறீங்க? எப்படி இறக்கலாம் நினைக்கிறீங்க? அவர் சீக்கிரமாக இறந்து போவார். இன்னும் இறக்கலாம், வேற எங்காச்சும் வந்தாலும் வாய் உள்ள குடல் உள்ள கேன்சர் வந்துச்சுன்னா பசி பட்டினி உணவு இல்லாமல் இறந்து போடுவார். அல்லாஹ் அப்படி ஆக்கிடக்கூடாது. ஒவ்வொருவரும் நன்றி உள்ள மனிதராக நம்ம இருக்கணும். நன்றி செலுத்தணும். அல்லாஹ், உன்னை நான் வணங்கணும், எனது உள்ளத்தை ரசித்து இந்த மார்க்கத்தை நிலைக்க செய்வாக அல்லாஹ். நான் சொக்கமும் அல்லாஹ், எனக்கு நேர்வழியை காட்டுற அல்லாஹ், நான் நன்மையை தீமைத்துக்கின்ற அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்தை பார்த்து செய்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் முடியாது. தயவுசெய்து புரியுங்க. நீ அப்படியே ஓடி வா இல்லை, சிந்திச்சு நீங்கள் என்ன செய்யுங்க. இந்த ஊர் பண்டாரவாடை இருக்குது. இந்த பண்டாரவாடையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இவரெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை கொண்டு என்ன செய்யணும்? சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, 10 பேர் இருக்கிறாங்க. இந்த நிர்வாகம் 10 பேர் இவங்களை கேட்பான்ல, உங்களை எல்லாத்தையும் கேட்பான். குள்ளுக்கு மசூல் இதுராகி ஒவ்வொரு பொறுப்பாளர் எல்லா பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் தௌஹீதாக இருந்தீங்க, ஏன் தட்டு தகடு தாயத்து மௌலுது, என்ன சந்திரன் குருசு தர்கா வழிபாடு, எவ்வளோ பாவமான இணைப்பு இருந்துச்சு, ஏன் நீங்க தடுக்கிற? ஒரு சொந்த பந்தம் செஞ்சிச்சு, சொந்த பந்தம் தடுக்க வேலையே, போய் தாய்ந்து எதிர்படுக்க வேலையே, அண்ணன் தம்பியை தடுக்க வேலையே என்று அல்லாஹ் மறுமை என்ன செய்வான்? கேட்பான். அன்பிக்கின் சகோதரி, நேரம் இல்லை, முடிச்சுக்க. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உங்களோட அன்பான வேண்டுகோளாக கேட்குறேன். தயவு செய்து இறப்பதற்கு முன்னாடி ஒரு மலக்குல் மௌத்து நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் பார்த்துட்ட மலக்குல் மௌத்து அதோட முடிஞ்சு போச்சு. மலக்குல் மௌத்து பார்த்துட்டு வச்சுங்களேன், திரும்பிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் நான் ஒவ்வொருவரும் மலக்குல் மௌத்தை பார்ப்பதற்கு முன்னாடி, மலக்குல் மௌத்து உயிரிழக்கிறால அவரை பார்ப்பதற்கு முன்னாடி என்ன செய்யணுமே? நன்மைகளை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நமக்கு சலா சொல்லி மலக்குல் மௌத் என்ன செய்யணும்? நமக்கு சலா சொல்லி நம்முடைய உயிரை என்ன செய்யணும்? அழகான மாதிரி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முயற்சி போலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? தொழுகை நிலைநாட்டுங்க. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. அழுது கேட்டு, அல்லாஹ், நான் சொர்க்கவாசி ஆகணும், நரகத்துக்கு நான் ஒருபோதும் போகக்கூடாது, என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கேட்கணுங்க.
நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம், எங்கே பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நிரந்தரம் பயந்தார்கள். ரொம்ப கவனமாக இருங்க. வல்ல ரஹ்மான் கருணையாளன், வல்ல ரஹ்மான் கருணையாளன். கண்டிப்பாக என்ன செய்வான்? கருணை காட்டுவான். அவன் கருணை காட்டுவான் என்ற அந்த இதோடு இருந்து ஆசையோடு நன்மைகள் என்ன செய்ய முற்படுத்தி அனுப்புங்க. ஒரு ஏகத்துவாதியாக தௌஹீத்வாதியாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உயர்ந்த சுத்தமான ஜன்னத்தில் அல்லாஹ் நமக்கு வளம் என்று பிரார்த்தித்து ஆகிருதுவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.